லாஸ்ட் டைம் நானும் கேஷுவல் வந்துட்டு பைக்கில் வந்துருந்தோம் அந்த ட்ரிப்புக்கு, இந்த ஒகேனக்கலுக்கு. அப்போ வந்து தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னு சொல்லி அலோவ் பண்ணல. இப்போ வந்து நான் வந்து ஒரு சோலோ ட்ரிப்பாக இன்னொரு டீமோடு நான் மட்டும் தனியாக ஒரு இதோ ஒரு வேலைக்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து இந்தட்ட வரல. இப்போ வந்து பார்த்தா இது டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இது வந்து வெறும் ஃபால்ஸு, இந்த சாப்பிட்றது, இந்த ஆயில் மசாஜ் மட்டும் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இந்த இடம் வந்து எவ்வளோ இடம் இருக்குது. நான் வந்து இதை பார்த்தா அப்படியே இந்த மசனகுடிலாம் போகிற மாதிரி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக அந்த மாதிரி இடம் வந்து பயங்கரமாக இங்கே இருக்குது. இதை வந்து நாம் போயிட்டுருக்கேன் இதில் நான். ஆனால் நம்ம ஊரை விட இங்கே ரொம்ப காஞ்சி கிடக்கு. இப்போ வந்து May 8 இன்னைக்கு. நம்ம ஊரில் வந்து மரமெல்லாம் துளுத்து நல்லா ஓரளவுக்கு க்ரீனிஷாக ஆயிடுச்சு மழை பெஞ்சு. இதெல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குது. அந்தளவுக்கு மோசமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இன்னும் மழை பெஞ்சு இன்னும் காடு கொஞ்சம் பசுமையாகலை, இல்லை காஞ்சி போய் கிடக்குது. ஆப்போசிட்டில் வர ஒருத்தன் லைட்டு போட்டுக்கிட்டு வரான், ஓட்ட தெரியாத நாய். டர்ரு புருன்னு ஓரளவுக்கு நல்ல ரோடு வந்துருச்சு. அப்படி காஞ்சி போய் கிடக்குது. காட்டு தீ வந்துச்சுன்னா அவளுக்கு தான் கதை முடிஞ்சுது இந்த ஏரியா. இப்போ எப்படி மசனக்குடி ஊட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்குது அந்த மாதிரி அப்படி இருக்குது இந்த இடம். பயங்கர மோசமாக இருக்குது. நைட்டில் வந்து இன்னும் இது சூப்பராக இருக்க மாட்டிருக்கு, நல்லா அட்வென்ச்சராக. ரொம்ப தூரத்துக்கு இப்படியே மசனக்குடியில் போகிற மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு. பட் ஆனால் அங்கே ஸ்பீட் பிரேக்குங்க இருக்குது, இங்கே ஸ்பீட் பிரேக் இல்லை, அது ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் சரன்னு போயிட்டே இருக்கலாம். அங்கே இருந்தால் ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா ஒரு ஸ்பீடு பிரேக்கை போட்டுருங்க அக்கா போர் பண்ணுவேன். என்ன கிளைமேட் நல்லா இருந்தால் கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். பூரா வெயில் அடிக்குது, ஏகப்பட்ட வெயில். சைடில் காட்டை காமிக்கிறேன். கூடைங்க வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நல்லா ஒரு 4-5 கார் போயிட்டுருக்கு. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 நாட்டு மாடு உள்ளே வந்து குறுக்க போயிட்டுருக்குது. எல்லோரும் நிற்கிறாங்க. இந்த மாட்டை காமிக்கிட்டுமா? மாடு போல், சரி மாடு வருது. இதோ இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி மாடெல்லாம் குறுக்க வந்துருச்சு. ஏதோ குரக்கடையெல்லாம் இருக்காமா இங்கே இந்த வாய்க்காலில், சாரி இந்த ஆற்றுல. இதில் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பி அவர் குரக்கடைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. டைவ் அடிக்காதீங்க, குளிக்காதீங்க, ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த உள்ளூர் வாசிகள் வந்து இங்கே குளிக்கிறத நான் பார்த்தேன், துணி துவைக்கிறத பார்த்தேன், குளிக்கிறத பார்க்கல. தண்ணி நான் அந்தாண்ட காமிக்கிறேன், நல்லா தெரிஞ்சுதாங்க. அங்கே தெரியும், டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்குது தண்ணி, அங்கே போயிட்டுருக்கு வாய்க்காலில், சாரி ஆற்றுல. கம்மியாக தான் போகுது, மழை பெய்யல இல்லை, அதனால் கம்மியாக தான் போகுது. நம்ம ஊரில் பெஞ்சதோட இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. ஹாட்டஸ்ட் ஏரியாவாக இருக்குது இன்றைக்கி இங்கே. தண்ணி இங்கே தெரியும், நான் காமிக்கிறேன். ஏதோ தெரியுதா? இங்கே தான் வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து குளிக்காதீங்க, ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளூர்வாசிகள் வந்து அங்கே துணி துவச்சிட்ருக்காங்கல்ல, இங்கே நிற்கலாம் போல். ஆனால் இங்கே போட்டிருக்காங்க போர்டு, இங்கே தான் மெயினாக போட்டிருக்காங்க. இந்த போர்டு தெரியுதுல, 3 போர்டு இங்கே தான் போட்டிருக்காங்க. சமைக்கவும் செய்கிறாங்க. காட்டு தீ பரவச்சுன்னா என்ன ஆகுன்றது கேட்க மாட்டாங்களே. நம்பாளுங்க அதுதான் உங்கள் பரிசில் என்னவோ பண்ணுறாங்க, மீன் பிடிக்கிறாங்களே எனக்கு தெரியல. உள்ளூர்வாசிகள் இங்கெல்லாம் கொஞ்சம் குளிக்கிறாங்க. டைவ் தான் அடிக்கூடாது போல். இங்கெல்லாம் மக்கள் குளிச்சுட்டு இருக்காங்க தான். இங்கே வர ஏகப்பட்ட பேர் வண்டி நிறுத்தி இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன முதலைகள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ சுழல் ஏற்படுமாமா அதிகமாக தண்ணி வரும்போது. மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் குளிக்கிறாங்க, டூரிஸ்ட் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஒகேனக்கல்ல சரியான ஒரு ஹைடன் ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சி உள்ள வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். செம்மையான பிளேஸு. மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சும்மா வேறு லெவல் அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். எப்படி இருக்குது சும்மா அப்படி காடு அப்படி ஒரு காடு. காடு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது காடு. மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. பட் இது வந்து சீசன் டைமில் வர முடியாது, அன்சீசன் டைம் சம்மர் டைமில் மட்டும்தான் வர முடியும். அந்த மாதிரி ஒரு இடம். போயிட்டு குளித்து மஜா பண்ண போகிறோம், வேறு ஏதாவது மஜா பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு மரங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் 100 வருஷம் இந்த மாதிரி பெரிய மரங்கள்லாம் இருக்குது. நான் வந்து
கவர் பண்ணுற பாருங்கள். ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது இங்கே எல்லாமே. மரம் எக்கச்சக்கமாக இருக்குது. வேரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். காமிக்கிற இந்த மரத்தெல்லாம் பாருங்களேன், இவ்வளோ பெரிய மரம். அதனுடைய வேரே இந்த லென்த்துக்கு இப்படி போயிருக்குதா. இதோட வேர்லாம் பார்க்க காமிக்கிற பாருங்க. இன்னும் அங்கே ஒரு மரம் வேர் இருக்குது, என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. என்னோடய வேரில் பாருங்க, சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சு கிடக்குது. இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஒகேனக்கல் ஒரு ஹிடன் பிளேசஸ். இன்னும் அங்கே ஒரு மரம் இருக்குது, நான் காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் ஒரு மரம், அப்படி கொடூரமாக. காட்டில் இவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஒரு மரத்தோடைய வேர் காமிக்கிறேன். நான் இந்த மரம் அது அந்தட்டுருக்கு, நான் அப்புறம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலுக்கு இந்த மரத்தோடைய வேரே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது இந்த மரத்தோடைய வேர், அப்படி பேந்து போய். இந்த மரம் நம்ம ஊரில் இருக்கிற மரம் தான். இதோட இலை நான் சின்ன மரம் அங்கே ஒன்று இருக்குது, க்ளோஸில் போய் காட்டுறேன். சொன்னால அது இந்த மரம் தான் பெரிய மரம். இவ்வளோ பெரிய வேர் போயிட்டு இருக்கு பாருங்க. சும்மா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷம் மரம். வா 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 போய் எடுத்துக்கலாம் வா. இங்கே பாருங்க இந்த வேரை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. எப்படி இந்த மரம் இறங்கியிருக்குது அப்படின்ட்டு. பெரிய மரங்க, வேர் பாருங்க. அங்கே மரம் இருக்குது, இந்த வேர் எப்படி இங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள். சும்மா வேறு லெவலு இந்த மரம், பெரிய மரம். ஃபோனில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு தெரில. அது இந்த பக்கம். இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே நடுவு பேர் இருக்குல்ல, நடுவில் கீழே பார்ப்பா. குளிக்கிட்டு போங்க. அந்த குளிக்கிட்டு இந்த குளிக்கிட்டியா? ஏன்னா 4 வருஷம் இருக்காடா. ஓப்பன் பண்ணுங்க. நானும் இந்த குட்டி தம்பி இங்கே வந்து ஒரு புதையல் வந்து எடுக்க போகிறோம். இதே இடத்துல வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டி வந்து பதிச்சு வச்சாங்க. இந்த ஒகேனக்கல் காட்டு ஆத்தோரத்தில் இந்த மணலுக்குள்ளே வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டி வந்து புதைச்சி வச்சாங்க. அதை இன்றைக்கி தோண்டி எடுக்கிறோம். 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். இது வந்து இப்போ எடுக்கிறோம். தெரியுது அந்த துரு பிடிச்சதில் அந்த சட்டி தெரியுது பாருங்களா. இதுதான் அந்த சட்டி. மேக்ஸிமம் தெரியுது வந்துருச்சு. அது இல்லை என்ன எடுக்கணும்டா, மண் எடுக்கணும்டா, ஃபுல்லாக எடுக்கணும்டா. எடுத்து போய் ஒரு வழியாக நீங்கள் பாருங்கள் சட்டி காமி. அங்கே பாருங்கள் சட்டி 4 வருஷத்துக்கு முன்னாடி மூடி வச்சுட்டு இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சாச்சு. எப்படி இருக்குது எடுத்துகிட்டு ஓடு. ஒகேனக்கல் வந்தால் இந்த பீச் ட்ரெஸ் மாதிரி இந்த அருவியில் குளிக்க போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் தொங்க விட்ருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் தொங்க விட்ருக்காங்க, வரிசையாக தொங்க விட்ருக்காங்க இந்த கடை. அது வந்து பார்க்கிங்கு, அது வந்து இந்த ஏரியா வந்து ஃப்ரீ பார்க்கிங்கு. இந்த இடத்து பேர் வந்து ஒரு ரவுண்டானா. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அங்கே போட்டிருக்கல. அதில் தான் இந்த அருவிக்கு போகிறது, இந்த ஆயில் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு குளிப்பாங்க, அதெல்லாம் அங்கே தான். அங்கேயும் சமைச்சு கொடுக்கறதுக்கான இடம் நிறையா இருக்குது. இங்கேயும் மெயின்லேயும் நிறையா இருக்குது. மெயினில் அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன், அங்கே ஒன்று இருக்குது. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் க்ளோஸ் பண்ணல. 4 வீலர்ஸ் போகிற மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணல, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வீலர்ஸ் மட்டும் அதோடலாம் நடந்து போய்க்கிற மாதிரி இருக்குது பார்த்தா. அது இல்லாமல் அங்கே உள்ள காரில் 4 வீலர் போகாது. ஓ, என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் போகிறாங்க, அங்கே போய் சுற்றிக்கிட்டு அதில் போகிறாங்க. என்ன ஸ்டெப்ஸுங்கண்ணா? இப்போ வந்துட்டு ஒகேனக்கல் டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். கீழே போனால் தான் அந்த போட்டிங்கு, அப்புறம் அந்த மசாஜ் பண்ணுறது, அப்புறம் கீழே ஃபுட்டு இதெல்லாம் சமைச்சு எல்லாமே நிறையா கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கீழே இருக்குது, கீழே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பரிசல் அடுக்கும் இடம், அதாவது காரக்கல் பார்க்கிங். இங்கேருந்து போகிறப்போ போட் ஹவுஸில் போகிறோம். ஒகேனக்கல் அதிகாரிகளுக்கு ஒரு அறிவிப்பு, அதாவது வேண்டுகோள் என்னன்னா, போட் ஹவுஸில் வந்துட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறீங்களே, இது பாருங்கள் என்ன நிலமையில கிழிஞ்சு கிடக்குது. என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் இழுத்தினாலே இது வந்து கிழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு வாங்குற காசு கொஞ்சம் புதுசு வாங்கி போடுங்க. அக்கா பாப்பா அண்ணெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து இதுன்னு இல்லை, அங்கே குப்பையாட்ட கிடக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானதான் கிடக்குது. பழசாக கிடக்குது. இதெல்லாம் உடஞ்சி போச்சு. இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு இந்த ரோப்பெலாம் பிடிச்சி இழுத்துனா பிஞ்சு போயிடும். அதுக்குன்னு நான் பிச்சு காமிக்க முடியாது, நான் தான் அதுக்கு பெனால்ட்டி கட்டணும். அங்கே போகிறவங்க எல்லாருமே ரொம்ப பழசாக கிடக்குது. அதனால் காசு வாங்குறீங்களா கொஞ்சம் புதுசு வாங்கி போடுங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் இதை நம்பி தான் உள்ள அங்கே நீச்சல் தெரியாதவங்க படகுல போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம். இந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு ரொம்ப இட்டு போகிற நிலமையில் கிடக்குது. ஆனால் இதை தான் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து வேஸ்ட்டு. இதை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இப்போ வந்து அந்த போட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஏற்றி விட போகிறாங்க. எந்த போட்டுன்னு தெரியல, அங்கே கட்டிட்டு மாட்டிருக்கு. அவங்க ஆல்ரெடி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ஃபோனில் கவரில் போடுங்க, கவரில் போட்டு அப்புறம் போட்டுங்க. இது இல்லையா? சரி, அப்படியே எனக்கு பிரச்சனை இல்லை. பைக்கா? அந்த பைக்கில் போடுங்க, அந்த பைக்கில் போடுங்க. உட்காந்துக்கணுமா? இது எதுக்கு? இது இதே கிழிஞ்சு போய் கிடக்குது. வெறும் தெர்மாக்கோல் தாங்கண்ணா. இது வந்து தாங்குமா சொல்லுங்க? அப்படிதான். இப்ப பக்கமா ஒண்ணு ஏதாச்சும் இல்ல, அது என்ன தலையை எப்படி இப்படி இதா போகாம எப்படி நம்மளை காப்பாற்றும்? இது தாங்க, இதெல்லாம் தூக்கிட்டு வராது. கிழிஞ்சு போச்சு, தண்ணி உள்ள போயிடும். இது போட்டதுனால தான் பிழைக்க முடியல, இல்லைன்னா கூட பிழைச்சிருப்பாங்க. இது இல்லைன்னா கூட இது தப்பி கூட வந்து போட்டு லாக்க போடுங்க. இதெல்லாம் மாட்டி இது எனக்கு நீச்சல் தெரியும், பிரச்சனை இல்லை. லாக் இது இழுத்து போடுங்க. இது அது இழுத்து இதில் போடுங்க. இது ஏதோ ஒரு அம்மா பையன் இறந்துட்டாங்க. தெளிவு இல்லை. இதையும் போடுங்க. எங்க ஒண்ணுதான் போட்டுருக்கு. நாளை இதுவும் உடஞ்சி போச்சு. பாப்பாவுக்கே உடஞ்சி போச்சு, குட்டி பாப்பாவுக்கு. ஒகேனக்கல் உள்ள அதிகாரிகளே, இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த ஒகேனக்கல் உள்ள அதிகாரிகளே, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறீங்களே 4 பேருக்கு 1500 ரூபா. தயவு செஞ்சு இது எவ்வளோ வரப்போகுது, எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. இது பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குது. இதுதான் லைஃப் ஜாக்கெட்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து இதுன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 99% அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து இப்படி தான் இந்த நிலைமை தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து சரியில்லை, வாங்குற காசுக்கு ஒர்த்தே இல்லை. கொஞ்சம் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இது என்னோட சேர்த்து இழுத்தெல்லாம் பிஞ்சு போயிடும். அதுக்கு என்னால் இழுத்தெல்லாம் காமிக்க முடியாது. அப்படிங்களா? என்னங்க அக்கறையில் அவுத்து நிற்கிறாங்களா? அங்கேருந்து இதான் இருபத்தில் கூட்டு எடுத்து 1500 வாங்கியிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியலையே, இது என்ன கதைன்னு புரியலையே. பயந்துட்டோம். என்னடா எங்களை கூட்டு வந்து ஒரு அக்கறையிலேருந்து இவத்துல கூட்டு எடுத்து 1500 வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து அந்தட்ட இன்னொரு பரிசில் எடுத்துகிட்டு கூப்பிட்டு போவாங்களாமா. என்ன கதையிலும் தெரியல, பார்த்தா தான் தெரியும். அவரு வராராமா? சரி சரிங்க. இப்போ வந்துட்டு அந்த போட் ஹவுஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம், அந்த படகு சவாரிக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோசமாக தான் இருக்கும். வாங்க அவர் நிற்க சொல்கிறாரு. நம்மளே கொண்டாந்தவர் தான் நிற்க சொல்கிறாரு. அதுதாங்க நான் சொன்னேன் தெளிவாக இருங்க அப்படின்னு. இதுக்கு பாருங்கண்ணா எப்படி அவ்வளோதாங்கண்ணா முடிஞ்சுங்கண்ணா. இதில் என்னங்கண்ணா இருக்குது? இதுக்கு போய் வாங்கிட்டாங்களே, அவ்வளோதான். ஆனால் இந்த காசுக்கு அங்கே கீழே போகிறாங்கல்ல, அங்கே கூப்பிட்டு போவாங்க. நம்ம வேறு வேலைங்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுதுங்கண்ணா. அவங்களுக்குள்ள போட் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அவங்கள வந்து அங்கே கீழே கூப்பிட்டு போவாங்களான்றது. இதுதாங்க, இங்கே தான் தண்ணி நிறைய ஊற்றுதில்ல, இங்கே தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த போட்டில் போகிறது, அங்கே சுற்றுறது, விளையாடுறதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எப்படி போகிறதுன்னு தெரியல. அங்கே ஒரு வழி இருக்க மாட்டேருக்கு. அக்கா பார்த்து வாங்க. இங்கே ஒரு சின்ன அருவி. இது சினி அருவின்னு போட்டிருக்காங்க. சின்ன அருவிக்கு பாப்பாவை தூக்கிக்கிங்க. அந்த அண்ணாட்ட கொடுத்துருங்களேண்ணா. அதில் பகல் கொள்ளையாக இருக்குது. இங்கே ஒரு கவுரு கிடைக்குது, இந்த கவுரு தாண்டி போட்டு 10 ரூபாயம்மா. 6 பேர்த்துக்கா? சரி, ஜிபி ஸ்கேனர் காமிங்க. ஸோ அங்கே தான் பரிசல் போகிறது. நாங்கள் பரிசல் போல் வேறு வேலையை வந்ததுனால நாங்கள் கிளம்புறோம். சினி ஃபால்ஸ் மட்டும், அதுவும் சினி ஃபால்ஸில் குளிக்கல, வேறு வேலையை வந்து அதையும் முடிச்சு கிளம்பியாச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணுவோம் குளிக்கிற மாதிரி.
இன்னொரு நாள் படகு சவாரி இன்னொரு நாள் போக வேண்டியதான். நாங்கள் வந்தது வேறு வேலை, அதனால் இப்போ கிளம்பியாச்சு. எல்லாம் அங்கே போட் சவாரி போயிட்டுருக்காங்க. வயிறு போகுது என்னன்னு தெரியலையே. ஆனால் வந்து அங்கே ரூபாய் நாட்டு இருக்குதுங்கண்ணா. அங்கே ஒருத்தன் தெரியுறான், அந்த துண்டு போட்டவன் அங்கே தெரியுறான். முறுக்கும் நம்ம பாட்டு கீழே போயிட்டாங்க. அங்க அவங்களாம் ஒரே இதுக்கு போகிறவங்க காத்து போக முடியுமா? ஆத்திரம் எதுக்கு ஒரு ஆள் காட்டிக்கிட்டு போக வேண்டியது. வட்டம் போட மாட்டீங்களா? வட்டமும் வேண்டாம், ஒன்று ஒன்று போகும். இங்கே பாருங்க அண்ணா, ஃபோட்டோ எடுத்துட்டுங்களா? எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஜரி நடக்கும். ஃபோர்ஜரினா குரங்குங்களா? அது பாருங்க நல்லா தெரியுது. ஒவ்வொரு ஃபோர்ஜரி என்னன்னா இருக்கு, அந்த குரங்கை ஷூட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அது என்ன ஃபோர்ஜரின்னு. ஓடுது, ஏறிடுச்சு. என்னன்னா சும்மா இங்கேருந்து அங்கே போனால் 1500 தான். கொஞ்சம் தான் கண்ணு கட்ட தூரத்தில் கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. அதுக்கு ஒரு 1500. அந்த குரங்கு உழுவு போது இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஆயில் மசாஜ் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், எல்லாம் ரேட்டு விசாரிச்சு பண்ணுங்க. எக்கச்சக்கமான இது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் மரம் கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் இது. வந்து நம்ம ஊரில் இந்த மரம் இருக்குது. பட் ஆனால் சின்ன மரம் தான் இருக்காது. மரத்து பேர் தெரியல, நான் இலை காமிச்சா வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த மரம் தான் இது. இவ்வளோ பெரிய மரம்னு சொல்லிட்டு மரம் சாஞ்சு கிடக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு பெரிய மரம். இங்கே உள்ள மரங்கள் மாதிரியான ஒரு பெரிய மரம். இது ஏதோ ஒரு தண்ணி அடிச்சோ இல்லை காற்றடிச்சோ சாஞ்சு போச்சு. இதனுடைய வேர் மரத்து நான் சொன்ன மாதிரி இந்த மரம் சாஞ்சு போச்சு. சாயும் போது அந்த வேர் வளர வளர ஏதோ இந்த கல்லுக்கு மேலெலாம் போகுதில்ல, அந்த பின்னி இருக்குல்ல, இதை பாருங்கள். சாயும் போது கல்லோட சேர்த்து இவ்வளோ சொல்ல காமிக்க பாருங்கள். எப்படி தெரியுது? இப்படிலாம் பின்னி இருக்கு பாருங்க. கல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு கல் பாருங்கள், ஹார்ட்டின் ஷேப்பில் கிடக்குது. இங்கே ஒரு கல் ஹார்ட்டின் ஷேப்பில் கிடக்குதா? இந்த கல்லாம் பாருங்கள், அப்படியே வேர்க்குள்ள பின்னி இருக்குது. அப்படியே சாஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு இந்த ஒகேனக்கல் ஆற்றுல வந்து ஹைடன் பிளேஸில் வந்து இதுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். இந்தண்ட ஆறு மதிய உணவு, ஒகேனக்கல் கட்டில் மதிய உணவு. குழம்பு, அது தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. பின்னாடி எடுத்துகிட்டு வராங்கண்ணா, பின்னாடி.